நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேத்துக்குமே இப்போ விவாகரத்து ஆகப்போகுது அப்படின்ற ஒரு நியூஸ் சோஷியல் மீடியால வைரலா ஆயிட்டு இருக்கு. ஒவ்வொரு டைமும் அவங்க விவாகரத்து பத்தின ரூமர்ஸ் வரும்போது அதுக்கு பதில் தர மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. அந்த வகையில இந்த தடவை பழனி முருகன் கோயிலுக்கு போய் குடும்பத்தோட சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா மூக்குத்தி அம்மன், விக்னேஷ் சிவன் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் அவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் சக்சஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த தரிசனம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டோம். அதுவும் இல்லாம சமீபத்துல அரெஸ்ட் ஆகி ஜாமீன்ல வெளியே வந்திருக்க ஸ்ரீகாந்த் அண்ட் ஆக்டர் கிருஷ்ணாவோட போதைப் பொருள் வழக்கு பல விஷயங்கள்ல இவரோட பெயர் அடிபட்டுட்டு தான் இருக்கு. இதனால நயன்தாரா அண்ட் விக்னேஷ் சிவன் நடுவுல கருத்து வேறுபாடு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியானப்போ அவங்க ட்வின் பேபிஸோட ஃபாரின் போயிருந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை தொடர்ந்து மேரேஜ் வீடியோஸ்ல தன்னோட அனுமதி இல்லாம ஃபுட்டேஜ் எல்லாம் பயன்படுத்தி இருந்தாங்கன்றது தனுஷ் போட்ட வழக்குல இப்போ சந்திரமுகி படத்தோட தயாரிப்பாளர்களும் எங்களோட அனுமதி இல்லாம படத்தோட ஃபுட்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு அவங்களுமே கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இப்படி நயன்தாரா, விக்னேஸ்வரனை சுத்தி பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்த நிலையில கடந்த சில நாட்களா நயன்தாரா ஷேர் பண்ணதா சொல்லி ஒரு போஸ்ட் ஒன்று வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. அதுல முட்டாள்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா திருமண வாழ்க்கையே தப்பா போயிடும். புருஷன் பண்ற எல்லா முட்டாள்தனத்துக்கும் நாம பொறுப்பேற்றுக்க தேவையில்லை. காரணம் பொதுவா ஆண்கள் வளர்றதே கிடையாது. என்னை தனியாக விட்டுருங்க, நான் ஏற்கனவே எல்லாத்தையும் முடிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டு சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்தது. இதை தொடர்ந்து இது வதந்தி அப்படின்னு உறுதிப்படுத்துகிற நிலையில் நயன்தாரா, விக்னேஷ் சிவன் இவங்க 2 பேருமே பழனிக்கு போயிருந்தாங்க. ஆனாலும் இந்த பிரச்சனை பாலிவுட் மீடியாவில் பெரிய லெவலில் விவாதமாயிருக்க நிலையில் நயன்தாரா இதுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக இன்ஸ்டாகிராம் பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அந்த போஸ்ட்டில் அவங்க 2 பேருமே படுத்துட்டு எதையோ தூரமாக பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதில் கேப்ஷனாக ஆட் பண்ணியிருக்காங்க, எங்களை பற்றின தவறான விஷயங்கள் வதந்திகள் பரவிட்டுருக்க நிலையில் எங்களோட ரியாக்ஷன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை, விவாகரத்து பற்றின பிரச்சனைகள் எல்லாமே வெறும் வதந்தி தான் அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சிருக்காங்க இந்த ஒரு போஸ்ட் மூலியமா. சினிமாவை பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.